மிளகுல இந்த குச்சியில இருந்தே நம்ம அந்த மிளகு ஒரு முத ப்ராசஸ். இதுல மிளகு வாசம் இருக்கும். நீங்க மூந்து பாருங்களேன். இதை வந்து அரைப்பாங்க. இது வந்து கிலோ 4 ரூபா. சரி, இப்ப 4 ரூபாய்க்கு வாங்குறாங்க. நீங்க சொன்ன மாதிரி பெப்பர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணி அரைச்சாங்கனாலும் 800 ரூபாய்க்கு விக்கிறாங்க. எங்க இருக்கு பெப்பர் ஹஸ்க்னா? ஓகே, இது வந்து கேஜி பார்த்தா வெறும் 10 ரூபா கிலோ. 10 ரூபாங்களா? இதான மலைப்பூண்டு. இப்படிதான் இருக்கும் மலைப்பூண்டு உங்களுக்கு. ஆனா இதை ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு ரியாக்ஷன் சொல்லுங்க. நீங்க சும்மா ஃபுல்லா சாப்பிடுங்க. ஃபுல்லாவேவா? ஃபுல்லா சாப்பிடுங்க. பூண்டு தனியா சாப்பிட்டதே இல்ல. எஃபெக்ட் ஓவரா இருக்கா? ஹெவியா இருக்கு. தண்ணி கொடுத்துறீங்களா? என்னன்னா ஒரு பூண்டுக்கே இப்படி இருக்குன்னா, கருமுண்டான்றது மிளகு சின்னதாக இருக்கும். ஆனா அதுல இருக்கிற ஸ்பைசினஸ் அதிகமா இருக்கும். கருமுண்டா மிளகு இந்த ஒரு 2 மிளகு சும்மா சாப்பிட்டு பாருங்க. லைவ் சாப்பிட்டு பாருங்க. ஆமா, காரம் இருக்கு. நல்லா உரைக்குது. நல்லா உரைக்குது. இது மார்க்கெட்ல அவைலபிளா இருக்குங்களா? இப்பயும் நிறைய பேர்த்துல இருக்காது. கொடைக்கானல சிங்கிள் ஹெட் கார்லிக்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பூண்டை பார்த்துருக்க மாட்டாங்க. வெங்காயம் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இது பூண்டா? உண்மையை சொல்லுங்க, வெங்காயமா பூண்டா? இது பூண்டு. இதுக்குள்ள ஒரு கிரீன் காஃபி வருது பாருங்களேன். கிரீன் காஃபி. இது வந்து வெயிட் லாஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பிளிப்கார்ட்ல 1200 நீங்க டைப் பண்ணி பாருங்க. பிளிப்கார்ட்ல எவ்வளவு போட்டிருக்காங்க? 1 kg ரேட் எவ்வளவு நான் போட்டிருக்காங்க? 1222 ரூபா போட்டிருக்காங்க. நம்மகிட்ட 350 ரூபா கிரீன் காஃபி. நிறைய பேர் பிளிப்கார்ட் அமேசான்ல விக்கிறவங்க நம்ம கிரீன் காஃபி நிறைய வாங்குறாங்க. இங்க இருந்து தான் பிளிப்கார்ட் அமேசானுக்கே போகுதுங்க. இதே வீட்ல இருந்து பாத்துட்டு இருக்கவங்க ஒரு 1/4 கிலோவா வேணும் அப்படின்னா வாங்கி கொடுப்பீங்க? கொடுப்போம். கம்பெனி பேர் பார்த்தோம்னா கேஸ் எக்ஸ்போர்ட்னா. ஓகே. நம்ம தொடர்ந்து ஒரு 30 வருஷமாவே மிளகு காஃபி பிசினஸ் பூர்வீகமே இதை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஓனா எஸ்டேட் வச்சிருக்கீங்க? அவன் ஓனா நம்மகிட்ட வந்து 20 ஏக்கர் இருக்குண்ணா. 20 ஏக்கர் எஸ்டேட் இருக்குண்ணா. சோ இப்போ அதுல என்னென்னலாம் விளையுதுங்க? அங்க வந்து காஃபி, பெப்பர், பூண்டு, ஓகே, ஏலக்காய் எல்லாமே இருக்குண்ணா. அவர் அறுவடை பண்ற இடத்துல இருந்து டைரக்டா உங்களுக்கு வந்து வியூவர்ஸ் வாங்கிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம். இல்ல ஒரு மளிகை கடைக்காரங்க எல்லாருமே வந்து வாங்கிக்கலாம் இல்லையா? 1 kg ல மினிமம் 1 kg ல இருந்து ஒரு டன் வரை நம்ம தந்துட்டு தான் இருக்கோம். அப்ப நம்ம காமிக்க போதா பெப்பர் ஹஸ்க். ஓ, இதுதான் ஹஸ்க்குங்களா? இதுதான் பெப்பர் ஹஸ்க்னா. ஓகே. இது என்னதுண்ணா ஆக்சுவலா? இதுக்கு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? பெப்பர் பவுடர். சின்ன ஹோட்டல்லாம் போனா யூஸ் பண்ணுவாங்க. அவங்களால 600 ரூபாய் 700 ரூபாய் கொடுத்து வாங்க முடியாது. ஆமா. சோ இந்த மாதிரி வாங்கி அதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இத வந்து கேஜி பார்த்தா வெறும் 10 ரூபாய் கிலோ. 10 ரூபாங்களா? வெறும் 10 ரூபாய். இது ஹஸ்க்ல செகண்ட் குவாலிட்டினா. ஓ, ஹஸ்க்ல செகண்ட் குவாலிட்டி. இப்போ இது கேஜி என்ன ரேட்? 30 ரூபாய் வரும் கிலோ. 30 ரூபாய். 30 rupees. ஓகே. சரி, இதுக்கு அடுத்த குவாலிட்டி காட்டுங்க. இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருக்குனா. இது வந்து லைட்டா இருக்கு. உங்களுக்கு வெயிட்டே இருக்காது உங்களுக்கு. ஆமா, அது டிஃபரன்ஸ் தெரியுது கையில. இது கையில வெயிட்டா இருக்கும். இது வெயிட் இல்ல. இது எல்லா ஸ்டோன்ஸ் கல் எதுவுமே இருக்காது. ஓகே. டைரக்டா அரைப்பாங்க. இத டைரக்டா அரைச்சுக்குவாங்க. இது கூட கொஞ்சம் மிளகு ஆட் பண்ணி அரைச்சுக்கணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஹஸ்க் என்ன ரேட் வருதுங்க? இது வந்து 40 rupees வரும். 40 ரூபாய் வந்து வருதுங்க. ஓகே. இதுக்கு அடுத்துனா மிளகுல இந்த குச்சியில இருந்தே நம்ம அந்த மிளகு ஒரு முத ப்ராசஸ். அதனோட குச்சியை கூட நம்ம வந்து யூஸ் பண்றோங்க. இதுல மிளகு வாசம் இருக்கும். நீங்க மூந்து பாருங்களேன். இத வந்து அரைப்பாங்க. இது வந்து கிலோ 4 ரூபா. வெறும் 4 rupees இது கிலோ. ஓகே, 4 ரூபா தான். ஆமா. என்னென்ன சொல்றீங்க? இதையும் அரைப்பாங்க? இதை அரைச்சா அந்த பெப்பர் பவுடர் மாதிரி வந்துரும். பெப்பர் பவுடர் மாதிரி பெப்பர் வாசம் கிடைக்கும். ஸ்மெல் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. சரி, இப்போ 4 ரூபாய்க்கு வாங்குறாங்க. நீங்க சொன்ன மாதிரி பெப்பர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணி அரைச்சாங்கனாலும் 800 ரூபாய்க்கு விக்கிறாங்க. எங்க இருக்கு 4 ரூபாய்? எங்க இருக்கு 800 ரூபாய்? எங்க இருக்கு? சரியான ப்ராஃபிட் போலயே. இதை ஒரு பிசினஸா கூட எடுத்து பண்ணலாம் இல்லையா? காம்பினேஷன் தெரிஞ்சுட்டு அரைக்கணும். மிளகு வந்து ஃபர்ஸ்ட் தேர்ட் குவாலிட்டில இருந்து போயிடும். ஓ, அதுலயே 3 குவாலிட்டி இருக்கு. ஆமா. ஓகேங்க. தேர்ட் குவாலிட்டி மிளகு வந்து ரெண்டா உடைஞ்சிருக்கும். ஓகே. பாத்தீங்கன்னாவே தெரியும். சோ கொஞ்சம் உடசலா இருக்கு. இப்போ வந்து செகண்ட் குவாலிட்டி காமிச்சு. இது என்ன ரேட்டுங்க? இது 350 வரும். தேர்ட் குவாலிட்டி 350. ஓகே, கிலோ அதோ பர் கேஜி. இது வந்து செகண்ட் குவாலிட்டினா. ஓ, இது செகண்ட் குவாலிட்டி. கொஞ்சம் உடையில, ஆனா சைஸ் கொஞ்சம் சின்னதா இருக்கு. ஆமா. இது செகண்ட் குவாலிட்டி. ஓகே. இது என்ன ரேட் கிடைக்குதுங்க? இது வந்து 420னா. 420 ரூபாங்க. இப்ப மிளகுல வந்து பன்னீர், பட்டாணி, கருமுண்டா மொத்தம் 3 வெரைட்டி இருக்குண்ணா. சரியா? கருமுண்டான்றது மிளகு சின்னதாவே இருக்கும். ஆனா அதுல இருக்கிற ஸ்பைசினஸ் அதிகமா இருக்கும். அதெல்லாம் அது வந்து பழைய காலத்து மிளகு. இப்பெல்லாம் யார்ட்டையுமே கிடைக்கிறது இல்ல. ஸ்பைசஸ் பயங்கரமா இருக்கும் அதுல. அது நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. நீங்க காட்டுங்க பாப்போம். இது கருமுண்டா மிளகு. வெயிட்டா இருக்கும் உங்களுக்கு. சைஸ் கொஞ்சம் தான் கையில கொட்டினாரு. கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. இது வரைக்கும் நீங்க கொடுத்ததுலயே தான் வெயிட்டா இருக்கு. மிளகு வெயிட்டா இருக்கும். ஆனா சைஸ் குட்டியாவே இருக்கும். இது காரம் இருக்கும். இது இருக்கல அதிகமான காரம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த ஒரு 2 மிளகு சும்மா சாப்பிட்டு பாருங்க. லைவ் சாப்பிட்டு பாருங்க. ஆமா, காரம் இருக்கு. நல்லா உரைக்குது. நல்லா உரைக்குது. இது இந்த வெரைட்டி ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. குவாலிட்டி இது நல்ல காரம் இருக்கு. உங்களுக்கு ரேட் ரியாக்ஷன் ஆகும். கொஞ்ச நேரம் கழிச்சு தெரியும் காரம். ஆமா, லேட்டா தான் ரியாக்ஷன் ஆகுது. ஓகே. நல்ல காரம் இருக்கு. சோ அதுதான். அது என்ன ரேட்டுங்க அது கிலோ? இது வந்து 530 வரும். 530. இது மார்க்கெட்ல அவைலபிளா இருக்குங்களா இப்பயும்? நிறைய பேர்ல இருக்காது. கருமுண்டா வெரைட்டி இல்ல. இப்ப அழிஞ்சிருச்சு. இன்னும் போக ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஆமா. இது வந்து பன்னீர் பட்டாணி சொல்லுவாங்க. பன்னீர் பட்டாணிங்களா? ஓ, மிளகு பெருசா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இது என்ன ரேட் வருதுங்க? இது 550 வரும்னா. இதான மலைப்பூண்டு. இப்படிதான் இருக்கும் மலைப்பூண்டு உங்களுக்கு. சரிங்களா? அது ஆமா. ஓகே. ஓகே. இது எஃபெக்ட் வந்து எப்படி இருக்கும்னா, நான் இதை ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு ரியாக்ஷன் சொல்லுங்க. நீங்க எப்படி இருக்கும்? இது சாப்பிட்டா இது மலைப்பூண்டு கொலஸ்ட்ராலுக்கு, பிரஷருக்கு யூஸ் பண்ணுவாங்க. நீங்க சாப்பிட்டு பாருங்க.
சும்மா ஃபுல்லா சாப்பிடுவோம். ஃபுல்லாவேவா? ஃபுல்லா சாப்பிடுங்க. நான் பூண்டு தனியா சாப்பிட்டதே இல்ல. எஃபெக்ட் நல்லா இருக்கும் அது. நல்லா இருக்கும். ஒரு மாதிரி காட்டம் அந்த எஃபெக்ட் நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஆமா. இது வந்து மார்க்கெட்ல இருக்குல்ல பூண்டு. ஆமா. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் கேக்குறீங்களா? அது வந்து உங்களுக்கு சைனா பூட்ல வந்து சிக்கரின்னு சொல்லுவாங்க காஃபில. அதை முக்கி கொடுத்தா உங்களுக்கு இதே கலர் வந்துடும். எஃபெக்ட் ஓவரா இருக்கா? ஹெவியா இருக்கு. தண்ணி கொடுத்துறீங்களா? ரொம்ப இதா இருக்கும் உங்களுக்கு. மண்டையே ஒன்னு சாப்பிட முடியாது நம்மளுக்கு. அந்த எஃபெக்ட் தாங்க முடியாது. ஒரு நிமிஷம் தண்ணி கொடுங்க. இல்லைன்னா ஒரு பூண்டுக்கே இப்படி இருக்குன்னா சரி. இப்ப மார்க்கெட்ல கிடைக்குதுல பூண்டு, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? இந்த எஃபெக்ட் பாத்துறீங்களே, இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? இல்ல, இதே அந்த ஒரிஜினல் ப்ராடக்ட்னா. நான் நார்மல் பூண்டு இந்த அளவுக்கு இருக்காது இல்ல நம்ம கடையில கிடைக்கிறதுல வெள்ளை கலர்ல வரும். ஆமா ஆமா. அது சைனா பூட்னா அது வந்து சிக்கரி பவுடர்ல மிக்ஸ் பண்ணாங்கன்னா அந்த வெளிய பிரவுன் கலர்ல வந்துரும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா. அதே இன்னைக்கு மலைப்பூண்டு வித்துட்டு இருக்காங்க ஊர்ல. ஓ, அது மலைப்பூண்டே கிடையாது. அது சைனாவுல இருந்து வர பூண்டு. ஆமா, ஒரிஜினல் மலைப்பூண்டு வந்து 350 ரூபாய் 450 ரூபாய் ரேட்டே வரும் உங்களுக்கு. சரியா? அது வெறும் 100 ரூபாய் 150 ரூபாய் ரேட். மக்களுக்கு அதுவே தெரியாது. இப்ப அதை விட இது இந்த பூண்டு யூஸ் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் இருக்கு? அப்படியே உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கம்மியாகும். நம்ம உண்மையாலுமேவா? உங்களுக்கு எஃபெக்ட் எப்படி இருந்துச்சு? ஆட்டோமேட்டிக்கா வெளிய இருக்கு கொலஸ்ட்ரால் உங்களுக்கு. ஓ, கொலஸ்ட்ரால் ஏத்துற உங்களுக்கு. ஒரு நிமிஷம் சாப்பிட்டு பாருங்களேன். ஆமா, ஆட்டோமேட்டிக்கா ஸ்வெட் ஆயிரும். கொடைக்கானல சிங்கிள் ஹெட் கார்லிக்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பூண்டே பாத்துக்க மாட்டாங்க. வெங்காயம் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பூண்டு. இது பூண்டா? உண்மையை சொல்லுங்க, வெங்காயமா பூண்டா? இது பூண்டு. பூண்டு? ஆமாண்ணா. ஓ, நீங்க சும்மா எடுத்து பாருங்களா. என்னன்னா வெங்காயம் மாதிரியே இருக்கு. ஆமாண்ணா. ஓகே. சோ இது எவ்வளவு சொன்னீங்க கிலோ? 550. மார்க்கெட் இன்னைக்கு மார்க்கெட்டே அதுக்கு குறையும். சீசன் அப்ப குறையும். சீசன் அப்ப 300 ரேஞ்சுக்கு வந்துரும். சரி, ஓகே. இத வீட்ல இருந்து பாத்துட்டு இருக்கவங்க ஒரு 1/4 கிலோவா வேணும் அப்படினா வாங்கி கொடுப்பீங்க? கொடுப்போம், வாங்கிக்கலாம். அப்படி வாங்கிக்கலாம். ஒரு மாதிரி சும்பி போன மாதிரி இருக்கு. சும்பி போன மாதிரி இருக்கும். இது வந்து நிறைய பேர் பேக்கரிக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஏலக்காய். ஓ, பேக்கரிக்கு அவங்க மாதிரி கஸ்டமர் இதை யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன கிலோ என்ன ரேட்டுங்க? இது கிலோ 400 ரூபாண்ணா. 400 ரூபா. இது வந்து சேலம் போல்டு. ஓகே. ஓ, உள்ள உடைச்சு பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. ஆமா. ஓகே. இதெல்லாம் என்ன ரேட்டுங்க கிலோ? நான் இது வந்து 130 வரும்னா, இது வந்து 140 வரும். 140 வரும். இதான பெப்பர் பவுடர். பவுடராவும் நீங்க தரீங்க? ஆமா, அருமைங்க. இது வந்து 130 வரும்னா பர் கேஜி. இது என்ன பவுடருங்க இதெல்லாம்? இது வந்து குழம்பு மிளகாத்தூள்னு சொல்லுவாங்க. குழம்புக்கான தனி மிளகாத்தூள். குழம்பா மிளகாத்தூள். இது வந்து புளி குழம்பு நிறையத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து 220னா 220 வாங்க. 220. இது வந்து கரம் மசாலா. சரி, கரம் மசாலா. கரம் மசாலா 320. இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன 450 500 ரூபாய்க்கு கிலோ கிடைக்கும். 500 ரூபாய்க்கு கிடைக்கிற கரம் மசாலா. ஏன்னா ஏலக்காய், கிளவுஸ், பட்டை, கிராம்பு எல்லாமே நம்ம ப்ராடக்ட்னால உங்களுக்கு அரைச்சு கொடுக்குறோம். இது கிளவுஸ்னா. ஓகே. பட்டை. இது கிளவுஸ், கிராம்பு. இது வந்து பட்டைனா. ஓகே. இது வந்து பிரியாணி இலை. ஓ, இதுவும் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்குங்க. ஆமா. ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் காஃபில. ஓகே. இது வந்து பார்ச்மென்ட்னு சொல்லுவோம். இதுக்குள்ள ஒரு கிரீன் காஃபி வருது பாருங்களேன். ஆமா, கிரீன் காஃபி. இது வந்து வெயிட் லாஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது இதெல்லாம் Flipkart 1200 நீங்க டைப் பண்ணி பாருங்க. Flipkart எவ்வளவு போட்டுருக்காங்க. போட்டுருவோம். Flipkart எவ்வளவு போட்டுருக்காங்க. கிரீன் காஃபி 1 kg ரேட் மட்டும் போடுங்க. கிரீன் காஃபி பீன்ஸ் Flipkart 1 kg ரேட் எவ்வளவு நான் போட்டுருக்காங்க? 1222 ரூபா போட்டுருக்காங்க. நம்மட்ட 350 ரூபா கிரீன் காஃபி பீன்ஸ். வாச நீங்க சொல்றதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல. Flipkartல 1222 ரூபா போட்டுருக்கிறத நீங்க எவ்வளவு சொல்றீங்க? 350 ரூபா. எங்கங்க இருக்கு அந்த ரேட்டு? 1200 எங்க, 350 ரூபா எங்க? நிறைய பேர் தெரியாதுல அந்த விஷயம். ஓகே, சரி சரி. இப்ப அந்த குவாலிட்டியே இருக்குங்களா? அதே குவாலிட்டி இருக்கு உங்களுக்கு. ஓகே. நிறைய பேர் Flipkart Amazonல விக்கிறவங்க நம்ம கிரீன் காஃபி நிறைய வாங்குறாங்க. ஓ, இங்க இருந்து தான் Flipkart Amazonக்கு போதுங்க. ஆமா, அங்க வாங்கி அவங்க ரீசேல் பண்ணி அவங்க ப்ராஃபிட் வச்சு Amazon ப்ராஃபிட் வச்சு ப்ராஃபிட் வைக்கிறது 800 ரூபாய் வந்து கிட்டத்தட்ட ப்ராஃபிட்ன்றது இருக்கு. இல்லையா? வந்து ஃபில்டர் காஃபி பவுடர் இது. ஓ, நீங்க பவுடராவும் அரைச்சு கொடுத்துறீங்க. ஸ்மெல்ல பாருங்க உங்களுக்கு. பா, அது எங்க நீங்க அங்க பக்கத்துல வைக்கும்போது தூக்குதே அப்படியே ஸ்மெல். நீங்க ஒரு நாள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணீங்க யாரும் மாற மாட்டாங்க. என்னையும் பண்றீங்கன்னா என்னன்னா ஒரு போன் மட்டும் கீழே ஒரு நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பருக்கு போன் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கு தேவைன்ற எல்லா மல்லிகை ஜாமானும் கிட்டத்தட்ட பாதி ரேட்டுக்கு வாங்கிக்கலாம். இல்லையா? கரெக்ட். என்ன இது தேங்காய் எண்ணெய்ங்களா? ஓகே. இது என்ன லிட்டர் என்ன ரேட்டுங்க? இது 1 லிட்டர் வந்து 220 220 ரூபாங்க. கடைக்கலாம் போனா 300 ரூபாய். ஓகே. இது வந்து சுத்தமா அந்த செகண்ட்ன்றாங்களா அந்த மாதிரி தெளிவா இருக்கும். நான் ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ப்ராடக்ட் பிடிக்கனா கண்டிப்பா ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன். கண் முன்னாடி நம்மளே அரைக்கிறது செக்குல. செக்கு, நெல்லு, கோகனட், கொப்பரை எல்லாமே நம்ம ப்ராடக்ட். நீங்க பிடிக்காட்டி நான் எனக்கு தாராளமா ரிட்டர்ன் கொடுக்குறேன். நான் கேரண்டி பண்ணி இதை நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்கண்ணா. அடுத்து இது கல்லெண்ணெய்ங்களா? கல்லெண்ணெய். ஓகேங்க. கல்லெண்ணெய் லிட்டர் எவ்வளவுங்க? 260 260 ரூபாங்க. ஓகே ஓகே. அது நல்லெண்ணெய்ங்களா? ஆமாண்ணா. ஓகே. சிசிஎம் ஆயில். இது என்ன ரேட்டுங்க? இது வந்து 420 to 380 380 to 420 ரேட் வேரியேஷன் ஆகும். ஆனா நாம இங்க வரும்போது என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ சேம் ரெஸ்பான்ஸ் நம்ம வீடியோ பார்த்து வர வியூவர்ஸ்க்கும் கொடுக்கணும். கண்டிப்பா கொடுக்கணும். ஓகே, ரொம்ப நன்றிங்க. நன்றி.